நம்முடைய சைவ சித்தாந்தம் பராசக்தியை பாடுகிறது. இந்த சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையே சிவமும் சக்தியும் தான். அந்த சைவ சித்தாந்தம் இவளை பாடுகிற பொழுது சொல்கிறது, ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து வேறு வேறு நாமம் பெற்றாள் என்று பாடுகிறது. ஈடில்லாதவள்னா இவளுக்கு இணை யாருமே கிடையாதாம். இவளுக்கு இணையா யாருமே சொல்லிட முடியாது. அப்படி இவளுக்கு இணை யாருமே கிடையாது அப்படின்றது. அடுத்து சொல்கிறது, ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து. இந்த உலகத்திலே 5 தொழில்கள் இருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல்னா அந்த உயிர்களை படைப்பது, அதனுடைய வினைப்படி பாவ புண்ணியப்படி அதற்கு ஏற்ற உடம்பை கொடுத்து படைக்கிறது. அந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு பிரம்மான்னு பேர். அடுத்தது இந்த உயிர்களை காப்பது, அதனை பராமரிப்பது. இந்த தொழிலை செய்யக்கூடியவருக்கு திருமால்னு பேர். அடுத்தது அழித்தல். அழித்தல்னா ஒடுக்குதுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு தான் அழிவு உண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. உயிரை அழிக்க முடியாது. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நம்மளால் அழிக்க முடியுமா? இப்போ அந்த வாட்டர் கேன் இருக்கு, இந்த வாட்டர் கேனை நம்மளால் முழுமையாக அழிக்க முடியுமா? முடியாது. இதை நம்ம என்னதான் துண்டு துண்டா உடைச்சு போட்டா கூட அதுல இருந்து நம்ம திரும்ப உருவாக்க முடியும். இப்போ துண்டு துண்டா இதை உடைச்சு போட்டாலும் இதை கசக்கி போட்டாலும் என்ன செய்தாலும் இதை திரும்பவும் நம்மளால உருவாக்க முடியும். முழுமையுமாக அழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுபோலத்தான் இந்த உயிரையும். உயிருக்கு அழிவு அப்படின்றது கிடையாது. உயிருக்கு 2 நிலை தான். ஒன்று பிறப்பு, அடுத்து அந்த பாவ புண்ணிய அடிப்படையில் அடுத்து உடம்பு, அதற்கு ஏற்ற உடம்பு போல ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் இருக்கிறது. இந்த தோற்றங்கள்னு சொன்னால் 4 வகை தோற்றம்தான். முட்டை, வித்து, கருப்பை, வியர்வை. இந்த 4 வகைகளில் தான் உயிர்கள் பிறக்கும். இந்த 4 வகை தோற்றங்களில் ஏதாவது ஒன்று அது பிறவி எடுக்கும். 2வது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரும், இந்த முக்தின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிலை தான் உயிர்களுக்கு உண்டே தவிர உயிர்களை யாராலையும் அழிக்க முடியாது. ஆக இந்த உடம்புக்குத்தான் அழிவு, இதைத்தான் ஒடுக்குதல் அப்படிம்பாங்க. இந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் இந்த உடம்பை அழிச்சிட்டு அடுத்து நம்ம செய்த இந்த மனித பிறவியில நாம் செய்த அந்த பாவ புண்ணியப்படி நமக்கு வேற ஒரு பிறவியோ இல்லை நம்ம புண்ணியமா செய்திருந்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு மனித பிறவியே கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, ஔவையார் சொன்னாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தாக்கால் வானவர் வழி திறந்திடுமே அப்படின்னாங்க. இந்த பிறவிகளிலே சிறப்பான அரிதான பிறவி மனித பிறவி தான். ஏன்னா இந்த மனித பிறவியில தான் நம்மளால சரியகிரிய யோகம் ஞானம் செய்து இறைவனுடைய திருவடிய முக்தி நிலையை பெற முடியும். இந்த மனித பிறவியே நமக்கு அடுத்து வரணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணணும். இறைவனுடைய கோவில்களை எல்லாம் நம்ம பராமரிக்கணும், எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணணும், சொற்பொழிவு இந்த மாதிரி இறைவனுடைய பெருமையெல்லாம் காதினால கேட்கணும். நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் இல்லையா, அங்க மாலையில இந்த கண்கள் இருப்பதுடைய பயன் இறைவனை பார்க்கறதுக்கு, இந்த கைகள் இருப்பதுடைய பயன் இறைவனை வழிபாடு பண்றதுக்கு வணங்குவதற்கு, இந்த செவி இருப்பதுடைய பயன் இறைவனுடைய புகழை கேட்பதற்கு, இந்த வாய் இருப்பதுடைய பயன் என்னன்னா இறைவனுடைய பெருமையை பாடுவது பேசுவது அப்படின்னு சொல்லி அங்கமாலையில வரிசையா சொல்றார். ஆக அந்த புண்ணியத்தை நம்ம செய்தோம்னா அடுத்தும் நமக்கு மனித பிறவியே கிடைக்கும். ஆக இந்த அழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பை அழிச்சு அந்த கர்ம வினைப்படி வேறொரு உடம்பை கொடுக்கறது, இல்லை அதே உடம்பை கொடுக்கறது. அந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு ருத்ரன்னு பேர். சில பேர் சொல்லுவாங்க இந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் அப்படிம்பாங்க. ஆனால் சிவபெருமான் வேறு, ருத்ரன் வேறு. சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் ருத்ரனே தவிர ருத்ரன் சிவம் அல்ல. அடுத்து மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்கு. மறைத்தல்னா இப்போ நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னவாக பிறந்தோம், என்ன பிறப்பெடுத்தோம், என்னெல்லாம் செய்தோம் அப்படின்றது இந்த பிறவியில் நமக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை இல்லையா. நமக்கு புதுசாக தானே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறார், இது எல்லாத்தையும் மறைச்சிட்டார் இல்லையா. அந்த தொழிலுக்கு தான் மறைத்தல்னு பேர். இந்த மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு மகேஸ்வரன்னு பேர். அடுத்து 5வது அருளல் அப்படின்னு தொழில். அருளல்னா மக்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பது, அனுக்கிரகம் செய்வது.
அருள்மழை பொழிவது, கேட்ட வரங்களை அள்ளி தருவது, இப்படியான அந்த அருள் தரக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு சதாசிவம்னு பேர். இந்த 5 பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவதான் பரமசிவமாகிய சிவபெருமான். சிவபெருமான் 5 பேருக்கும் தலைவனா இருக்கிறார். அவருக்கு தான் பரமசிவம்னு பேரு. அந்த பரமசிவத்துக்கு உள்ளே இருந்து அனுக்கிரகம் தரக்கூடியவளுக்கு தான் பராசக்தின்னு பேரு. இந்த பராசக்தி தான் 5 பேருக்கும் வேலையை கொடுத்து நியமிச்சு வச்சிருக்கிறான். அவள் தான் அந்த சக்தியை தரக்கூடியவளாக இருக்கிறாள். அதான் சொல்லுவாங்க, என்னதான் சிவபெருமான் தாளம் கொடுத்தாலும் ஓசை அம்மா தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. திருஞான சம்பந்தர் 3 வயசுல தலையாத்திரை பண்ண புறப்பட்டார். முதல்ல போன ஊர் திருக்கோலக்கா. 6 முறை தலையாத்திரை பண்ணியிருக்கார். 3 வயசுலே தலையாத்திரை பண்ண புறப்பட்டார். சின்ன வயசுலே 6 தலையாத்திரைகளை பண்ணியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போ முதல் தலையாத்திரை திருக்கோலக்கா. திருக்கோலக்கா போயிருந்தார். அப்போ அவர் சின்ன குழந்தை, 3 வயசு பையன், 3 வயசு பையன். அவருடைய கை எப்படி இருக்கும்? சின்ன கை, பிஞ்சு கை, 3 வயசு குழந்தை. அந்த கையாலே தாளம் போட்டுக்கொண்டு பாட்டு பாடுறார். மடையில் வாழை பாய மாதரார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதிகம் அதை அருளை செய்கிறார். அப்படி கையாலே தாளம் போட்டுட்டே படிக்கிறார். அவர் சிவபெருமான் பார்த்தார். ஆஹா, சின்ன குழந்தை கையாலே தாளம் போட்டுட்டே படிக்குதே, கை வலிக்குமே, பிஞ்சு கை வலிக்குமேன்னு சொல்லி தங்கத்தில் தாளம் கொடுத்தாராம். ஏன்னா அவர் சிவபெருமான் இல்லையா, அதனால தங்க தாளம் கொடுத்தார். உயர்வாக கொடுக்கணும்ல, தங்கத்தில் தாளம் கொடுத்தார். இவர் கையால் தாளம் போட்டுட்டே இருக்கிறார். பார்த்தா கையில் ஒரு தங்கத்தாளம் வந்துருச்சு. ஆஹா சொல்லி தங்கத்தாளம் வந்தோடனே இந்த தாளத்தை இப்படி தட்டுறார். தட்டினா அது ஓசை வருமா? தங்கத்தில் எப்படி ஓசை வரும்? டொக்கு 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 டொக்குன்னு வருது. ஏன்னா தங்கத்தில் ஓசை வராது இல்லையா, டொக்கு டொக்குனே வருது. அப்போ பராசக்தி பார்த்தாலாம், அந்த தங்கத்தாளத்திற்கு ஓசையை பராசக்தி கொடுத்தாலாம். அதனால தான் பராசக்திக்கு அந்த கோவிலில் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். அதான் சொல்லுவாங்க, என்னதான் அப்பா தாளம் கொடுத்தாலும் அம்மா தான் ஓசை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, கந்த புராணத்திலே இந்த செய்தி இருக்கு. என்னன்னா, நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு போறார். தேவர்கள் சிறை மீட்பதற்காக போறார். சூரனோடு போர் புரிவதற்காக போறார். அப்படி போகும்பொழுது எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை கொடுக்குறாங்க. முருகப்பெருமானுக்கோ 12 திருக்கரங்கள், 11 கரங்களே ஆயுதத்தோடு நிற்கிறார். ஒரு கை மட்டும் சும்மா இருக்குது. சிவபெருமான் பார்த்தார். வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலாயுதத்தை கொடுத்தார். அந்த வேலாயுதத்திற்குரிய ஆற்றலை பராசக்தி கொடுத்தாங்க. வேலாயுதத்துக்கு என்ன ஆற்றலை கொடுத்தார்கள்னா, அந்த வேலாயுதமானது எந்த பகைவன் மேல நம்ம எய்தினாலும் சரி, அந்த பகைவன் எதுக்குள்ள மறைந்திருந்தாலும் சரி, பஞ்சபூதங்கள், மழை, காற்று, மரம், எதுக்குள்ள எந்த உயிர்களுக்குள்ள அவன் மறைந்திருந்தாலும் சரி, அவனை அழித்து விட்டுத்தான் திரும்ப வரும். அதுவும் திரும்ப வரும் பொழுது என்னன்னா, யார் எய்தினார்களோ எய்தவர் கரங்களுக்கே திரும்ப வர சேரக்கூடிய ஒரே ஆயுதம் வேலாயுதம் மட்டும்தான். மற்ற எந்த ஆயுதமும் திரும்ப வராது. அழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்துரும். ஒன்று அழிச்சிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துரும், இல்லை மறைஞ்சிரும். ஆனால் வேலாயுதம் மட்டும்தான் அந்த பகைவன் எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் அவனை அழித்துட்டு திரும்ப எய்தியவர் கரங்களுக்கே வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கொடுத்தவள் பராசக்தி. ஆக என்னதான் சிவபெருமான் ஆயுதம் கொடுத்தாலும் ஆற்றலை பராசக்தி தான் கொடுக்கணும். அந்த சக்தியை பராசக்தி தான் கொடுக்கணும். அப்படி அந்த பராசக்தி அவள் தான் அந்த 5 பேருக்கும் வேலையை கொடுத்து நியமிச்சிருக்கிறாள். இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து வேறு வேறு நாமம் பெற்றாள். அவளுக்கு பல நாமங்கள், 1000, நமக்கு தெரிஞ்சது 1000 நாமங்கள், அதுக்கு மேலே நாமங்கள் இருக்கிறது. அப்படி பல நாமங்கள் அவளுக்கு. அவள்தான் துர்கா தேவியாகவும், மகாலட்சுமியாகவும், சரஸ்வதியாகவும், பராசக்தியாகவும், ஆண்டாள், இப்படி எந்த பேர், சிவகாமியோ அபிராமியோ காந்திமதி, எந்த பேர் சொன்னாலும் அவள் தான். அவளுக்கு பல நாமங்கள். அனைத்துமாக இருக்கக்கூடியவர் அன்னை ஆதி பராசக்தியே. இப்போ
ஒரு மின்சக்தி இருக்குது. நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் சுற்றுறோம், கிரைண்டர்லேயும் அதே மின்சக்தி தான் இருக்குது. மிக்சி அடிக்கிறோம், அந்த மிக்சியிலையும் அதே மின்சக்தி தான் இருக்குது. இப்போ இங்கே லைட் எரியுது, லைட்லேயும் அதே மின்சக்தி தான் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த மைக்லையும் அதே மின்சக்தி தான் இருக்குது. சக்தி என்னமோ ஒன்றுதான், அந்த மின்சக்தி என்னமோ ஒன்றுதான், ஆனால் அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் வேறு வேறாக இருக்கிறது. அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் தான் வேறு வேறு, ஆனால் இதே சக்தி தான், அதே மின்சக்தி தானே அங்கேயே இருக்குது. ஆக சக்தி என்னமோ ஒன்றுதான், ஆனால் அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் வேறு வேறு. அதை போல 3 தெய்வங்கள்னு சொன்னாலும் அவள்தான், 3 சக்திகள்னு சொன்னாலும் அவள்தான், 30 முக்கோடி தேவர்கள்னு சொன்னாலும் அவள்தான். இவர்களுடைய அனைத்து சக்தியுமாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. அவள்தான் அத்துணை பேருக்குள்ளேயும் சக்தியாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவளுக்கு ஆதிபராசக்தின்னு பேரு. அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அவள் தான் அத்துணை பேருக்கும் அனுக்கிரகம் செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் தான் சர்வம் சக்திமயம்னா என்ன அர்த்தம்? அனைத்துமே சர்வமுமே சக்திமயம் தான். அத்துணை பேருக்கும் அருளாற்றலை வழங்கக்கூடியவள் அம்பிகை தான். அத்துணை பேருக்குள்ளும் இருந்தும் சக்தியை தரக்கூடியவள் அம்பிகை தான். அவளே சர்வமும் சக்திமயமாக இருந்து அனுக்கிரகம் பண்றாள். அவள் தான் இந்த சிவகாசி மாநகரிலும் காசி விசாலாட்சி என்கின்ற நாமத்தோடு அனுக்கிரகம் செய்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த சர்வம் சக்திமயமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறலாம். 16 செல்வங்களையும் அவளே கொடுப்பாள்.